நீங்கள் கடைசி விவசாயி மாதிரி ஒரு சின்ன படமாக இருந்தாலும் நல்ல படமாக பார்க்க நினச்சிங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கானது தான். கிணறு. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, 4 ஸ்கூல் படிக்கிற சின்ன பசங்க அவங்களோட எக்ஸாம் லீவை வந்து அவங்க ஊரில் இருக்கிற கிணறுகளில் குளித்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஒரு கிணத்து குளிக்கிறப்ப அந்த கிணத்தோட ஓனர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கிணத்துக்குள்ளே மோட்ரு வச்சுருக்கேன், உள்ளெல்லாம் குளிக்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாரு. இதனால் வெக்ஸான அந்த 4 சின்ன பசங்க என்ன பண்ணுறாங்க, அந்த 4 பேரில் ஒருத்தவனுக்கு சொந்தமாக வயல் இருக்குது. அப்படிங்கிறப்ப உங்கள் வயல்லையே நம்ம வந்து கிணறு தோண்டிட்டோம்னா நம்ம அங்கே நிம்மதியாக குளித்து என்ஜாய் பண்ணலாம்ல அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. இதை போய் அவங்க பாட்டி கிட்ட சொன்னால் அவங்க பாட்டி வந்து அதெல்லாம் கிணறுலாம் தோண்டக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க கிணறு தோண்ட. இந்த 4 பசங்க எப்படி அவங்க வயலில் கிணறு தோண்டி நிம்மதியாக குளித்து என்ஜாய் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் கிணறு. இந்த படத்தில் இருக்கிற ஒரே பெரிய ஆக்டர் யார் அப்படின்னா அது விவேக் பிரசன்னா மட்டும்தான். சரி, இவர் இருக்காரு அப்படின்னா இவர் ஷோல்டரில் படமே போகுதான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அந்த 4 சின்ன பசங்க தான் படத்தில் ஹீரோ எல்லாமே. அந்த 4 சின்ன பசங்க அவங்களோட ஆக்டிங் பார்க்குறப்ப அவங்க எந்த இடத்துல நடிக்கிற மாதிரியே இல்லை. அந்த 4 ஒரு சின்ன பசங்க கேங் எப்படி இருக்கும், 4-5 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாமல் அவங்க நம்ம கேமரா வச்சு ஷூட் பண்ணால் எப்படி இருக்கும், அவங்க இயல்பாகவே இருப்பாங்களா, அந்த மாதிரி ரொம்ப இயல்பாகவே இருக்காங்க. அவங்க 4 பேருக்குள்ள அடிக்கக்கூடிய கவுண்டர், அவங்க 4 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறது, அது மாதிரி படத்தோட எந்த இடத்துலையுமே நம்மளை லேக் அடிக்கிற படம். படத்தில் வர எல்லா காமெடியுமே நமக்கு நல்லா ஒர்க் ஆகுது. அது மாதிரி செகண்ட் அண்ட் தேர்ட் லேயரில் நிறைய எமோஷனல் இருக்குது. விவேக் பிரசன்னாவுக்கு அவரோட ஃபேமிலி ரிலேட்டடாக ஒரு எமோஷனல் சென்டிமெண்ட் இருக்குது. அது மாதிரி அந்த பாட்டிக்கும் பேரனுக்கும் இடையில அவங்க 2 பேத்துக்கான பாண்டு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. படத்தோட கிளைமேக்ஸு கிட்ட நம்ம லைட்டாக கொஞ்சம் ஆட்டி பார்த்துடுறாங்க. ஒரு ட்ராஜடியாக ஒன்று இது பண்ணி நம்ம கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுறாங்க. மற்றபடி படம் வந்து ரொம்ப ஃபீல் குட்டாக எனக்கு கடைசி விவசாயி படம் எப்படி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படத்தை நிச்சயமாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ மிஸ் பண்ணிவிட்டு ஓட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த படத்தை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. படத்தை பார்த்தவங்க உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.